இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கியமானது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நோயை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அளவுல குணம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது 6 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமாகிய 11ல உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் ராகுவோட உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது மேக்சிமம் நோய்கள்லாம் நமக்கு சீக்கிரமாக தீர்க்கப்படும். அதுல ராகு இணைந்து இருக்கிறதுனால திருமணம் நடக்குமா அப்படின்னா, குரு லக்னத்துக்கு வரும்போது அது ரிஷபம் அப்படிங்கும்போது அது குரு வலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால திருமணம் தாராளமாக அமையும். பெண் பார்க்கலாம். வெளிநாட்டு சொந்தம் ரொம்ப அழகா வரும். தூரத்து சொந்தத்துல, அதாவது இந்த மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு தூரத்து சொந்தத்திலையும் கூட உங்களால பெண்கள் பார்க்க முடியும். 2ஆம் திருமணம் அப்படிங்கிறவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. அதனால திருமணத்துல எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளும் நீங்கிவிடும். தொழில் எப்படிப்பட்ட தொழில்? அதுல கவர்மெண்ட் தொழிலா, தனியார் தொழிலா, உள்ளூரா, வெளியூரா, அதுல நான் தொழில் மாற்றலாமா வேண்டாமா, இதெல்லாம் சொந்த தொழிலா, இதெல்லாமே இருக்கிறது. இதுல முக்கியமாக நான் பார்க்கறது வருஷ ஆரம்பத்தில இருந்தே கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்ட் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் சூரியன் உச்சமாக பகைவனாகிய சூரியன் குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு, அதாவது இந்த 8 குண்டானவன் லக்னத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ட், அதாவது டைரக்டா இல்லைனாலும் சப் கான்ட்ராக்ட் பேஸ்ட், கவர்மெண்ட் மூலமாக நீங்க கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா கான்ட்ராக்டர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இதுல கட்டட தொழில், அந்த ரோடு போடுற தொழில், கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு சிவில் ஒர்க்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறது. ஜாப் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरं। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। एल्लाम वल्ल
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகாவுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய அனுகிரகத்தினாலும் நாம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் உத்தமமான சதாயுஷ்ய பரியந்தம் தீர்காயுளும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்துணை அன்பர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பூரண ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நம்ம வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம இப்போ சந்திக்கின்றோம். ஏற்கனவே நான் தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான வீடியோஸ் போட முடியலை. அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் கும்பாபிஷேக காரியங்கள்லாம் இருந்தது. அதனால இந்த முறை தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களுடன் சேர்ந்து குரு பெயர்ச்சியினுடைய பலன்களையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரிஷப லக்னத்தில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பயிற்சியினுடைய பலனாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். எப்பவுமே பத்ரங்கருணே பிஸ்ருணுயாம தேவாக அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சாந்தி மந்திரம். வேதங்களுக்கு சாந்தி மந்திரங்கள்னு மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. 3 விதமான துக்கங்களை அது போக்குவதற்காக அதுக்கு பேர் சாந்தி மந்திரங்கள்னு பேர். அதாவது துக்க தாபத்ரயம்னு பேர். அதுக்கு பேர் தாபம்னா துன்பம்னு அர்த்தம். நம் சரீரங்கள் வழியாக வருவது, மற்றவர்கள் மூலமாக வருவது, இயற்கை சீற்றங்களின் மூலமாக வருவது, இதுதான் தாபத்ரயம்னு சொல்றது. இதனுடைய ரெமடியாக சொல்லும் பொழுது முதல் வார்த்தையை பத்ரம் கருணேபி சூனியாம் அப்படின்னு நல்லதை மட்டுமே கேட்போம், நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர். ஓ தேவர்களே, நான் நல்லதை மட்டுமே கேட்பேனாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது மட்டும்தான் சுத்தி நடக்கணும்னு அர்த்தம். அப்படி இருக்கும்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன தெரியுமா? குரோதி வருஷம். குரோதி வருஷம்னாக்கா குரோதம் அப்படின்னா என்ன? கோபமா இல்லையா? அது கேட்கறதுக்கே பயங்கரமா ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா இருக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு தோடும்போது அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் ராஜசிகமாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். ரஜஸ்னா எல்லாரும் ஆக்டிவாக இருக்க போறோம். கோபத்திலேயே நல்ல கோபம் அப்படிங்கிறது ரௌத்ரம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மனுஷன்னாக்கா ஒரு உத்வேகம், உற்சாகம் இதெல்லாம் வரும். அப்பப்ப கோபங்கிற ஒரு உணர்வு கெட்டதே கிடையாது. எல்லா உணர்வும் மனசுல இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மனசு ஆரோக்கியமாக இருக்கிறது. இல்லைன்னா அனாரோக்கியம் ஆயிடும். கோபமே வரல அப்படின்னா, கோபங்கிறது மனசனுடைய இயல்பு. அது யோக நிலையை, யோக அபியாசம் செய்யும் பொழுதும், ஆன்மீக அபியாசம் செய்யும் பொழுதும் அந்த கோபமானது அதை அப்படியே ஆன்மீக சக்தியாக மாற்றுவதுதான் அந்த வாழ்க்கையினுடைய, அதாவது ஆன்மீக வாழ்க்கையினுடைய உயர்ந்த தன்மை. ஆனா ஒரு க்ஷத்திரியனுக்கு, அதாவது ஒரு நாட்டை காப்பாற்றுபவர்களுக்கு, அது காவல் படையில இருந்தாலும் சரி, அதாவது போலீஸ் படையில இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்ல ஒரு பிரமுகராக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய நார்மல் பிசினஸ்லயும் சரி, அந்த உத்வேகம் என்பது நமக்கு முக்கியம். அதனால குரோதி வருஷங்கிறது பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த குரோத வருஷத்தை ஒரு தெய்வமாக வரித்து வடிவமைத்து அது சிவாம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஸ்லோகமும் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்துல அந்த தேவதையினுடைய பெயர் அஜரா பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஜரா பிரபு மீடேகம் क्रोध दिक्कृत नामकं घोरथारूढ़ मनिषம் குந்தாயுத கராம்புஜம் அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதாவது குரோதி என்கின்ற இந்த வருஷத்தை பெயராக கொண்ட இந்த அஜரா பிரபு என்கின்ற தேவனை நான் வணங்குகின்றேன். அவர் அதாவது காளைகள் பூட்டிய வாகனத்தில் அமர்ந்திருப்பவராக, குந்தாயுதம் என்கின்ற ஆயுதத்துடன் கையில் பிரகாசமாக வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது வருது. அதனால ஜென்ரலா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புத்தாண்டு அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும். அவ்வளவுதான். நமக்கு முடிஞ்ச அளவு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது. சரி, நம்ம இப்போ பலனுக்கு போயிடுவோம். இந்த வருஷமானது, அதாவது தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய 2ஆம் இடத்தில், அதாவது ரிஷபத்திற்கு 2ஆம் இடம் என்ன? மிதுனம். மிதுனத்துல ஆர்தரா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக தோன்றுகிறது. இது ஏன் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம போட்டுட்டோம்னாக்கா அந்த ஆண்டினுடைய பலன்கள் என்ன விளைய போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால அந்த ஜாதகம் நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியினுடைய, அதாவது மே 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று, அதாவது இந்த வருஷம் மே 1ஆம் தேதி குரு மேஷத்தில் உங்களுடைய 12ஆம் வீட்டில இருந்து
ரிஷபத்திற்கு வரப்போகிறார். அதே கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்துக்கு அவர் டிராவல் பண்ணி வந்துருவார். அந்த எப்பவுமே வந்து நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப ரிஷபம் அப்படின்னாக்கா உங்களில் கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரான்னா மிருகஷீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கிறீர்கள். அப்போ ஒரு கிருத்திகா நட்சத்திரத்துக்காரருக்கு அந்த நட்சத்திரத்துல குரு வந்து அங்க உட்கார்றதுனால என்ன பலன்? அதே போல குருவனுடைய பார்வைகள் 5, 9 மற்றும் 7ஆம் இடத்தினுடைய பார்வைகளுடைய பலன் என்ன? ஏற்கனவே கிரகங்கள் இருக்கின்றன. 10ஆம் இடத்துல வந்து நமக்கு சனி உட்கார்ந்துருக்கார், தொழில் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்துருக்கிறார், லாபஸ்தானத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சுக்கிரனும் ராகுவும் புதனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறார், குருவும் சூரியனும் ஒன்றாக 12ஆம் இடத்துல இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு டோட்டலா கால்குலேட் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து குருவனுடைய பார்வைகள் இதையும் கால்குலேட் பண்ணிட்டு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அடுத்த நட்சத்திரத்துக்கு நகர்றாரு இல்லையா? இப்போ கிருத்திகால இருந்து ரோஹிணிக்கு போவார், அப்ப கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன்? அதே மிருகஷிராவுக்கு போறாரு, அப்ப அவருக்கு என்ன பலன்? அதே போல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் கிருத்திகைக்கு வரும்பொழுதும் ரோஹிணிக்கு வரும்பொழுதும் பிறகு அடுத்த நட்சத்திரமாக மிருகஷிராவில் போகும்போது என்ன பலன்கள்? சுவாமிஜி ரொம்ப சொன்னா ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குழம்ப வேண்டாம். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு 5 தலைப்புகளில் நம்ம பார்க்க போகின்றோம். ஏன்னா எல்லா கால்குலேஷன் நாம் பண்ணி சொல்ல 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 டைம் ஏறிண்டே இருக்கிறது. சில பேருக்கு வந்து ஜாதகம் கொஞ்சம் தெரிஞ்சவர்களுக்கு வந்து அது வந்து தே கேன் என்ஜாய், அவர்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஒரு அது ஒரு ஜாய். அது ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாக்கா அதுல அந்த பர்டிகுலரோட சொல்லும் போது ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த எல்லா கால்குலேஷனையும் வச்சுட்டு நம்ம பார்க்க போகின்றோம். சரி, இந்த வருஷம் வந்து நமக்கு அதிகமான பயிற்சிகளே கிடையாது. ராகு கேது பயிற்சிகள் இதுக்கு மேல கிடையாது. வருகின்ற ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அடுத்த ஏப்ரல் 2025 ஏப்ரல் மார்ச் மாசம் வந்து சனி வந்து மாறப்போகிறார். ரைட்டா? சனி இப்போ வந்து பேக்ல வந்துட்டார். அதாவது வந்து கும்பத்துக்கு வந்துட்டு மீனத்துக்கு போயிட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்துட்டு மறுபடியும் மீனத்துக்கு போக போறார். ரைட்டா? சனி பார்த்தால் கும்பத்திலே உங்களுடைய தசமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தசமாதிபதி தசமத்தில் இருப்பதுங்கிறது பெரிய நன்மை. ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர் தான் ராஜயோகாதிபதி. இத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். என்ன அந்த 5 தலைப்புகள் அதை சொல்லணுமா இல்லையா? முதல்ல வந்து உங்களுடைய சரீரம், மன, புத்தி, நம்முடைய உடலும் மனமும் புத்தியும் எப்படி இருக்க போகிறது, பிறகு வந்து தொழில் எப்படி இருக்க போகிறது, உறவுகள் எப்படி இருக்க போகிறது, கல்வி எப்படி இருக்க போகிறது, சொத்துக்கள் வாங்குவேனா இல்லையா, இந்த எல்லாவற்றிலும் உள்ளுக்கூட வந்து உறவுகள் அப்படிங்கிறதுலயே வந்து நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், பகைவர்கள் இருக்கிறார்கள், எல்லா விஷயமும் வந்துடும். ரைட்டா? சில பேருக்கு வந்து சுவாமிஜி கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் சொல்லலையே அப்படின்னாக்கா பகைமைன்னு வந்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ்ல பகைமை இருக்கலாம், உறவுகள்ல பகைமை இருக்கலாம், ஏன் கல்விகள்லையும் கூட பகைமை இருக்கலாம். இப்படி எல்லாம் அப்போ நம்முடைய நோயே நமக்கு பகைமையா இருக்கும். அப்படிங்கும்போது அதை தனியா சொல்லணும்னு இல்லை, அந்தந்த தலைப்பிலேயே நம்ம சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சரி, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆர்திரா நட்சத்திரத்துல 2ஆம் இடத்துல நாம வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு துவங்குவதனால் நம்முடைய வார்த்தையில் ஜாக்கிரதை அவசியம். நம்ம வந்து வார்த்தையை விட்டுடக்கூடாது. அது மெயினா புரிஞ்சுக்கங்க, வார்த்தையை விட்டு விட வேண்டாம். இந்த வருஷம் நமக்கு நிறைய பொறுப்புகள் தலையில் சுமத்தப்படும். அல்லது நாமளே போய் ஒரு கௌரவத்துக்காக நமக்கு இது வந்து பண்ணினா வி ஃபீல் குட், அதாவது செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். நம்மளே வந்து எடுத்து தலை வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 அமைப்பாக இருக்கிறது. நம்ம வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, பொறுப்புகளை எடுத்து தலையில வச்சுக்கிறது. இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். பொறுப்புகள் எடுத்து தலை, அதுதான் குரு. குரு வந்து லக்னத்துல ஆக்சுவலி சொல்ல போனா குரு வந்து 8க்கு உண்டானவன். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற இதுலதான் உங்களுடைய ஜாதகம் ஆரம்பிக்கிறது, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த குரு வந்து லக்னத்துக்கு வந்துட்டாருனாக்கா ஆக்சுவலி அவர் வந்து நமக்கு அவ்வளவு நல்லவர் இல்லை. வில்லன்னு சொல்ல வேண்டாம், பட் நல்லவர் அல்ல. ஆனாலும் லாபஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. லாபஸ்தானத்துல வந்து ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்ப உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகிறது அப்படின்னா, குருவனுடைய அந்த இருப்பிடமும் பார்வையும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கியமானது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நோயை வந்து முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அளவுல குணம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது 6க்கு உண்டாவணும் 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமாகிய 11ல உட்கார்ந்து இருக்கிறார் சுக்கிரன், ராகுவோட உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது மேக்சிமம் நோய்கள்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக தீர்க்கப்படும். அதுல வந்து ராகு இணைந்து இருக்கிறதுனால
சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆபரேஷன்கள் அப்படிங்கிற மாதிரி போகும். ஏனென்றால் ராகு ரேவதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கார். அது வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தினுடைய அதிபதி. அங்க இரண்டுமே புதனுடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல கேத்து இருக்கார். அப்படிங்கும்போது சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணி என்ன வியாதினே தெரியாம இருந்து கடைசியில் இதுதான் கண்டுபிடிச்சு, இதுதான் தீர்வுன்னு கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணி குணமடைந்து விடுவீர்கள். சில பேருக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக அது உதவும். இதுல 6ஆம் இடம் வந்து துலாம் அப்படிங்கிறதுனால அங்கேயும் சுவாதி என்கின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அதனால ஆர்டிபிஷியல் சில பேருக்கு வந்து மாயத்தோற்றம், வியாதியே இருக்காது, ஆனா மாயத்தோற்றம் இருக்கும். எனக்கு இது இருக்கோ அது இருக்கோ, அதீதமான பயம், அதிலிருந்தும் விலகி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக ஆரோக்கியம், உடல் அளவுல ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா வரப்போகிறது. மனதளவுல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அந்த கம்பேரிசன், மற்றவர்கள் வந்து ஒரு கிண்டலோ கேள்வியோ பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுல வந்து பட்டுடும். அதனாலேயே நிறைய லட்சியங்களை நாம் உருவாக்கி கொள்ள போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் என்பது வீரியத்துடன் அதிகரிப்பதாக, நோயிலிருந்து விலகுவதாகத்தான் இருக்கிறது. 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மந்திர தீட்சை அல்லது மந்திரங்கள் இதெல்லாம் சொல்றது ரொம்ப நல்லது. நமக்கு எப்பவுமே வந்து பெருமாள் தான். அந்த பெருமாளுடைய அந்த லக்ஷ்மி 5ஆம் இடத்துல வந்து ஹஸ்தத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பெருமாளுடைய மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய சொல்றது ரொம்ப நல்லது. மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் பெண் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால டென்ஷன்ஸ் என்ன செலவுகள் இருக்கலாம், அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருக்கலாம், அல்லது தூரமாக அவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு சில பேர் வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்துருவோம் நம்ம. அதுலயும் கூட இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரருக்கு தான் இந்த பொறுப்பு. அவர்களுக்கு தான் அந்த அதையோ இப்படியோ கல்யாணம் பண்ணி ஆகணுமே நான் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் தீரப்போகிறது. ஆக உடல் அளவில் நாம் ஆரோக்கியமாக இருக்க போகின்றோம். அதாவது யூரினேஷன் அதுல வந்து பிரச்சனை இருந்ததுன்னாக்கா உடனடியாக டாக்டரை அணுகவும். சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னே தெரியாது சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை முறையை மாற்றி அமையுங்கள், அது ரொம்ப முக்கியம். ரிஷப ராசி அன்பர்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ரிஷப லக்னத்திலும் மேக்சிமம் நான் லக்னத்தை தான் குறிப்பிடுறேன். 2ஆம் தரமாகத்தான் ராசியை பார்க்கணும். ரிஷப லக்னத்தில் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு. ஓகே, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சோம்பேறிகள் தான். சுவாமிஜி திட்டாதீங்க அப்படின்னா இல்லை, பிசிக்கலா. ஏன்னா உங்களுடைய சார்ட் என்கிட்ட இல்லை, சார்ட் இருந்தால் தான் நம்ம வந்து முழுசா சொல்ல முடியும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து பிசிக்கலா வி ஆர் நாட் ஆக்டிவ். ஒரு தடவை நம்ம வந்து ஆக்டிவா வந்துட்டோம்னாக்கா நல்லா பண்ணிடுவோம். ஆனா அப்படியே கொஞ்சம் ஏமாந்தோம்னா அப்படியே ஜக்காயிடுவோம். அதனால கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்திற்காக நம்ம கொஞ்சம் பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்பவுமே ஆரோக்கியத்தினுடைய அந்த ஒரு எக்ஸசைஸ், அந்த ஆரோக்கியத்தினுடைய அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ரைட். 2வது என்ன அப்படின்னா உறவுகள்ல நான் எப்படி இருப்பேன். அதாவது உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நினைக்கிறோம் நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. உறவுகள் வந்து இட் இஸ் வெரி மீனிங்ஃபுல். நம்ம உறவுகளை எவ்வளவுதான் திட்டினாலும் அவர்களை விட்டு தனியா போகும்போது தான் தெரியும். நம்ம அப்ராடுன்னு சொல்லி ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல வந்து நிறைய பேர் நம்ம போறோங்க, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஏதோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய உடைகள், உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஹாலோவை ஃபீல் பண்றோம். இது வந்து நான் நிறைய ஃபேமிலிஸ், நிறைய அன்பர்கள் இவர்கள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சிருக்கேன். அதனால உறவுகள் ரொம்ப முக்கியம். அந்த உறவுகள்ல வந்து உங்களுடைய தாய் தந்தை உறவுகள், உங்களுடைய கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, அதாவது சிப்ளிங்ஸ், சகோதர சகோதரிகள் உறவு, இதுல நட்பும் கூட உறவுகள் தான். இந்த உறவுல இனிமையும் கூட ஒரு உறவுன்னு நான் சொல்லுவேன். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கிறோமோ இல்லையோ, இனிமையோட ரொம்ப அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை அதுலயே போயிடும். கடைசியில பார்த்தா துரியோதனும் எவனும் மாதிரிதான், பீமனும் மாதிரிதான். எப்ப பார்த்தாலும்
2 பேரும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இல்லையா, அந்த மாதிரி தான் சகுனியும் கிருஷ்ணனும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதனால எனிமைங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் போயிடுது. சரீரத்துக்கு நோய் எனிமை இல்லையா, அந்த மாதிரி உறவினர்கள்ல எனிமை இருந்துட்டா அது வேற ஒன்று. அப்படி பார்க்கும்பொழுது இந்த உறவுகள்ல முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது குழந்தைகளை வளர்ப்பதிலும், அதிலும் பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பு, பெண் குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா கண்காணிங்க. ராகு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல கேத்துவை பார்க்கறது, சுக்கரனோட இருக்கிறதுங்கிறது வருஷம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் சுக்கரன் நகர்ந்துடுறாரு. இருந்தாலும் கூட பெண் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்கள் ஒரு டூர் அல்லது ஒரு எக்ஸ்கர்ஷன்லாம் போறதா இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேஃப்டியாக போயிட்டு வர சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த சேஃப்டி இதை நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அது மட்டும் பண்ணுங்க. குழந்தைகள் உறவு ரைட். திருமணம் நடக்குமா அப்படின்னா, குரு லக்னத்துக்கு வரும்போது அது ரிஷபம் அப்படிங்கும்போது அது குரு வலயம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அதனால திருமணம் தாராளமாக அமையும். பெண் பார்க்கலாம். வெளிநாட்டு சொந்தம் ரொம்ப அழகா வரும். தூரத்து சொந்தத்துல, அதாவது இந்த மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு தூரத்து சொந்தத்திலையும் கூட உங்களால பெண்கள் பார்க்க முடியும். 2ஆம் திருமணம் அப்படிங்கிறவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. அதனால திருமணத்துல எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளும் நீங்கிவிடும். ரைட். சகோதர உறவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மூத்த சகோதர உறவினால் ஆதாயம் இருக்கிறது. மூத்த சகோதரர்கள் வெளிநாட்டுல இருந்தார் அப்படின்னாக்கா அவர்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு நீங்களும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால மூத்த சகோதர உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். சரி, எந்த உறவு கிட்ட நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஷிப்போட போன காலமும் நேரமும் விரயமாகும். முக்கியமாக ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம பண்ணினோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வருஷம் ஆரம்பிக்கும் போது செவ்வாயோட ஆரம்பிக்கிறது. செவ்வாய் 12க்கு உண்டானவன், அது 7க்கு உண்டானவனும் கூட. அப்படிங்கும்போது வருஷ ஆரம்பத்துல இருந்தே நீங்க நட்பு அப்படிங்கிறதுக்கு, நட்புங்கிறது ஒரு பெரிய ஒரு மதிப்பு வாய்ந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் பாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட், டோலிவுட் எல்லாமே நட்பை வச்சுதான் போறது. நட்பு அல்லது லவ், காதலை வச்சுதான் போயிட்டு இருக்கிறது. ஏன்னா அது பிறப்போடு இருக்கக்கூடிய உறவு அந்த அளவுக்கு நமக்கு இதாகிறது இல்லை. அது எங்கிருந்தோ வர உறவுங்கும் போது அதன் மேல ஒரு உந்துதல், அவங்க ஒரு லவ், ஒரு பாசம் அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஆனா அதுவே பிசினஸ்ன்னு வரும்பொழுது, பணம்னு வரும்பொழுது, குடும்பம்னு வரும்போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் நம்ம. அதனால நட்புங்கிற உறவுல கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே போல எதா இருந்தாலும் எழுத்துல இருக்கட்டும். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட எழுத்துல இருக்கட்டும். அதனால நட்புங்கிற உறவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கட்டும். ரைட். அடுத்தது என்ன? தொழில் தான் ரொம்ப முக்கியம் சார் ஒருத்தருக்கு. ஏன்னா அந்த இன்னும் கூட நம்ம இந்தியாவில் ஜாப் செக்யூரிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்தியர்கள் எங்க போனாலும் சரி அந்த ஜாப் செக்யூரிட்டியை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருப்போம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஜாப் செக்யூரிட்டிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. வேலை செய்யணும்னா செய்வார் அப்படின்னு செய்வாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு உலகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சு பண்ணிடுவான். நமக்கு தான் இந்த ஜாப் செக்யூரிட்டி. அதனால தொழில் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு நினைக்கிறோம். தொழில் எப்படிப்பட்ட தொழில்? அதுல கவர்மெண்ட் தொழிலா, தனியார் தொழிலா, உள்ளூரா, வெளியூரா, அதுல நான் தொழில் மாற்றலாமா வேண்டாமா, இதெல்லாம் சொந்த தொழிலா, இதெல்லாமே இருக்கிறது. இதுல முக்கியமாக நான் பார்க்கறது வருஷ ஆரம்பத்துல இருந்தே கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்ட் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் சூரியன் உச்சமாக பகைவனாகிய சூரியன் உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு, அதாவது இந்த 8க்கு உண்டானவன் லக்னத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ட், அதாவது டைரக்டா இல்லைனாலும் சப் கான்ட்ராக்ட் பேஸ்ட், கவர்மெண்ட் மூலமாக நீங்க கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா கான்ட்ராக்டர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இதுல கட்டட தொழில், அந்த ரோடு போடுற தொழில், கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு சிவில் ஒர்க்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறது. ஜாப் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போவது ரொம்ப நல்லது. ஏனென்றால் வாய்ப்பு தானாகவே வரும். 8க்கு உண்டானவன் லக்னம் ஏறி உட்காரும் பொழுது வாய்ப்பு தன்னாலேயே வரும். வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் உள்ளூருக்கு வரணும்னாலும் அது தாராளமாக அமையும். அப்ப தொழில எந்த ஒரு ஃபீல்டுல அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு நிழல் சார்ந்த, அதாவது நம்ம என்ன சொல்றோம், சினி ஃபீல்டுல அது ஒரு கம்ப்யூட்டர் என்பது நிழல் சார்ந்தது.
அப்புறம் வந்து கேமரா என்பதும், அதாவது சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய கேமராமேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிழல் சார்ந்தது. நான் சொல்றது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அதாவது வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது, அது எல்லாமே நிழல் சார்ந்த. ஒரு போட்டோகிராஃபினாக்கா அது வந்து ஒரு நிழல் தான் அது ஆக்சுவலி. இட்ஸ் அ ஷேடோ. அந்த நிழல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. தனியாரில் ஐடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம், நல்லபடியான வேலை. இது வரைக்கும் இந்த தலைவலி எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் பொறுப்புகள் கூட இருந்து ஆனாலும் ஜாப் கிடைச்சிரும். கொஞ்சம் லக்னத்துக்கு குரு வந்த உடனே இருக்கக்கூடிய ஜாப்ல கொஞ்சம் ஆட்டம் காணும் இருந்தாலும் அது நிரந்தரமாக சில பேருக்கு அமைஞ்சிடும். சில பேருக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் மாற்றம் அடைந்து நல்லபடியான ஜாப் வருவதற்கு அமைப்புகள் இருக்கிறது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் போன்ற அந்த விஷயத்துல செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பிசினஸ், புதுசாக ஒரு பிசினஸ்க்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும், நட்பின் மூலமாக வரும். அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வந்து வெளிநாடு யோகமானது. ஏனென்றால் 12க்கு உண்டானவன் அவர் வந்து 10ஆம் இடத்துல சனியோட கூடி இந்த ஆண்டு தொடங்குறதுனால அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏன் வெளிநாடு அதிகமாக வருகிறது அப்படின்னாக்கா, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு பாருங்களேன். 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. அந்த ராகு சுக்கிரனோட சேர்ந்து லக்னாதிபதியோட, உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கு 2ஆம் இடத்து அதிபதி, அதாவது மிதனத்தினுடைய அதிபதி அங்க உட்கார்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகிறார். நீச்சம் பங்கம் எப்படி அடைகிறார்? அங்கேயே வந்து சுக்கிரன் உச்சம் அடைவதனால நீச்ச பங்கம். இதெல்லாம் வந்து கால்குலேஷன்ஸ். ஆக மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமாக வெளிநாட்டினுடைய அமைப்பு இருக்கிறது. ரைட். இதுல தொழில் சம்பந்தப்பட்ட கேஸ், கோர்ட், லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜெயிச்சிருவீங்க நீங்க. அது நோயாக இருந்தாலும் சரி, எனிமிட்டியாக இருந்தாலும் சரி. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷம். குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். வில்லனாக இருந்தாலும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ல ஆனா கம்ஃபர்டபுளா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃப். என்ன சுவாமிஜி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது பேலன்ஸ்டா நம்ம இருக்க முடியும். தொய்ந்து அப்படியே வந்து தொய்வாயு உட்கார மாட்டோம் அப்படிங்கிறத என்னுடைய அமைப்பு. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா கல்வி. கல்வியில வந்து ஹை ஸ்கூல், அதாவது எலிமெண்ட்ரி போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவர்களுக்கு உடல் நலமின்மையினால கொஞ்சம் வந்து தொய்வு ஏற்படலாம். அதுலேயும் கூட முக்கியமாக மிருகஷிரா நட்சத்திர குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கல்வி வந்து தடைப்படும். ஒரு கால அப்பாவுடைய டிரான்ஸ்பர்னாலையும் கூட இவருக்கு வந்து தடைப்பட்டு இது பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். பட் ஹையர் செகண்டரி, யூஜி, அண்டர் கிராஜுவேஷன் இதெல்லாமே வந்து தடை இல்லாம போகும். இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ், இப்பெல்லாம் ஆர்ட் அண்ட் சயின்ஸுக்கு ரொம்ப மதிப்பு கிடையாது, இருந்தாலும் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ல வந்து சயின்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்புறம் சில பேர்லாம் டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டாக்டரேட்ல வந்து சர்ஜனுக்கு வந்து நீங்க படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் உச்சமாகவும் பிறகு செவ்வாய் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து சனியோட சேர்ந்திருந்தாலும் கூட தசமத்துல ஆண்டு தொடக்கத்துல, அதற்கப்புறம் அவர் சூரியனையும் கிராஸ் பண்றாருங்கிறதுனால மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதே போல சைக்காட்ரிக்ஸ், அதாவது வந்து சைக்காலஜி நம்ம படிக்கணும், அதுல வந்து நிறைய ரீசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மந்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த மந்திர சித்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, சொத்துகள் வாங்குவோமா? கடைசி டாபிக் வந்துட்டோம். சொத்துகள் வாங்குவோமா இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு யோகம் இருக்கிறது. வீடோ அல்லது லேண்டோ வாங்க முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிறந்த ஊர்ல வாங்குவதற்கு நிறைய ஒரு அமைப்பு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய ஒரு வீடு, அதாவது வந்து திருமணத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு உறவின் மூலமாகவோ அவர்களுக்கு வந்து அந்த அசெட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு லிட்டிகேஷன்ல லேண்ட் வந்து விற்க முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மே மாதத்திற்கு பிறகு அந்த லேண்ட் வந்து சீக்கிரமாக விற்று உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அமைப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னவனினால் பொன்னான காலம். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, மகாவிஷ்ணுடைய வழிபாடுதான், லக்ஷ்மியினுடைய வழிபாடுதான். தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அன்னைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அது போரும். எல்லாமல் அம்பிக்கையினுடைய பேரருளால்
உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவடைந்து இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பல மடங்கு பெருகி இந்த வருஷமானது இந்த குரு பெயர்ச்சியும் புத்தாண்டும் உங்களுக்கு நல்ல 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 வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் அமைகின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் சந்திப்போம்.